டிஎம்கேக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வந்து ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி. கூட்டணி பேச்சுவார்த்தையை நீங்களும் நானும் நடத்துறது இல்லை. நான் எங்க கட்சியின் சார்பாக ஒரு குழு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் ஒரு டிலே எல்லாம் கிடையாது. சிரமமே இல்லை, எங்க ஒரு காம்ப்ளிகேஷன், நோட்டிபிகேஷனே வரல. அதனால இது வந்து நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ்ல தான் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் ஒரு டிலே எல்லாம் கிடையாது. மத்த ரெண்டு கூட்டணியிலயும் இன்னும் எந்தெந்த கட்சி அங்கம் வகிக்கிறது என்பதிலே சந்தேகம் நிறைய இருக்கு. எனக்கே என்ன தெரியல, சில பார்ட்டி எல்லாம் ரெண்டு பக்கமும் பேசுறாங்க, மூணு பக்கம் பேசுறாங்கலாம் செய்தி வருது. அதனால அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியல. அந்த வகையில பார்க்கும்பொழுது எல்லாம் பேச்சுவார்த்தையில முடிஞ்சிடும். ஒரு இந்த வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இதுல ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலே எல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ்ல வாடிக்கையாக எந்த வேகத்தில் நடக்குமோ அந்த வேகத்துல நடக்குது. அது காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல வந்து ஒரு ஸ்டேட்லயும் கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதுனால அந்த உயர்மட்ட குழு இங்க வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனா போன்ல தொடர்புல தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நான் திருப்பி சொல்றேன், இது வந்து டிஎம்கேக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி, ரொம்ப காலமா இருக்கிற கூட்டணி. அதனால சுமூகமாக முடியும், வெற்றிகரமாக முடியும். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அது சொன்னாங்க, நான் அதை முழுமையா அந்த செய்தி எனக்கு விவரம் எனக்கு தெரியல, பாண்டிச்சேரி தெரியல. எனக்கு அது முழுமையா எனக்கு அந்த விவரம் எனக்கு தெரியாது, தெரியல. தேசியத்துல பாருங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையை நீங்களும் நானும் நடத்துறது இல்லை. நான் எங்க கட்சியின் சார்பாக ஒரு குழு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு இருக்கு. அந்த குழு ரெண்டு பேசி எங்க கட்சியின் சார்பாக முடுவாங்க. நான் தேசியத்தின் மூலமாக நான் எப்படி பதில் சொல்றது? ரெண்டாவது, என்ன இந்த ஸ்பெகுலேஷன் எதுக்கு? இருக்கிறது 39 தொகுதி. அந்த 39 தொகுதிக்குள்ளதான் எல்லா கட்சியும் அடங்கி ஆகணும். கண்டிப்பாக அடங்கி விடும், அவ்வளவுதான். இதுல ஒன்னும் ஒரு மிஸ்ட்ரியோ ஒரு காம்ப்ளிகேஷனோ எனக்கு ஒன்றும் படல. இல்ல, முதல்ல ஆரம்பிச்சது திமுக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முதல்ல ஆரம்பிச்சது. இப்ப வந்து கடைசி வரை அதிமுக கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இல்ல அதிமுக எங்க முடிச்சிருக்காங்க? அதிமுக தேமுதிக முடிச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட முடிச்சுட்டாங்க, ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட முடிச்சுட்டாங்க, கொங்கு தேசிய கட்சியோட முடிச்சுட்டாங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் திருப்பி சொல்றதுதான், இன்னும் நோட்டிபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் அட்டவணை வரும், அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் கேண்டிடேட் எல்லாம் வரும். அதனால இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலேயோ, இதனால ஒரு ரோட் பிளாக்கோ, இதனால ஒரு எந்த விதமான மனக்கசப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்மூதா போகுது, கூட்டணி கமிட்டடா இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு உரிய நேரத்துல கண்டிப்பா செட்டில் ஆகும். இதுல ஒண்ணு எங்களுக்கு பல விமர்சனங்களை வந்து வரதான் செய்யும். இன்னைக்கு இருக்கிற 24 மணி நேரம் உங்களை மாதிரி ஊடகங்களா இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்துதான் ஆகும். இது ஒரு டிலே, ஒரு செய்தி சீக்கிரம் வந்துருச்சுன்னா ஒரு செய்தி, அதுக்கப்புறம் யாரு வேட்பாளர் அடுத்த ஸ்பெகுலேஷன். சிறுத்தைகள் வந்து பின்வாங்குறாங்க, மக்கள் நீதி மையத்தோட இழுபறியா இருக்கு. காங்கிரஸ் யாருட்டுங்க அந்த தகவல்லாம் எனக்கு இல்ல, அந்த தகவல்லாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறது. இதுதான் வெற்றி கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதிகாரப்பூர்வமான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு. அது வந்து பெரிய ரொம்ப 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 சீரியஸான விஷயமா தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலக்டோரல் பாண்டவே வேண்டான்றது முதல் காலத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு. இது வந்து யார் வந்து நன்கொடை கொடுக்கிறார்கள் என்பதை வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் தெரியாமல் நன்கொடை வாங்குறது. அதுக்கப்புறம் அதுல வாங்கின நன்கொடையில 90% நன்கொடை வந்து அந்த மூலமா, அந்த எலக்டோரல் பாண்டு மூலமா வந்தது பிஜேபிக்கு மட்டும் தான் போச்சு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டூத்லெஸ் ஜட்மெண்ட். ஏன்னாக்க அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லல. அப்புறம் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றாங்க, எங்களால 7ஆம் தேதிக்குள்ள அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்க கொடுப்போம். மொத்தமே 22,000 டிரான்சாக்சன் தான் இருக்கு. அவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டரைசேஷனுக்காக அவ்வளவு செலவு பண்றாங்க. இப்ப எல்லாம் ஆன்லைன் பேங்கிங்ன்றாங்க, மொபைல் பேங்கிங் சொல்றாங்க, என்னமாலாம் சொல்றாங்க. இது வந்து விசித்திரமா இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களால அந்த டீட்டெயில கொடுக்க முடியாது. இது டிபிக்கலா அவங்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ். கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல இருக்கிறதுனால இது அரசாங்கம் என்பது இன்றைக்கு பாஜக அவர்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ் தான் இருக்காங்க. அதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நாளைக்கு நாடு தொழில் ஸ்டேட் பேங்குக்கு முன்னாடி எங்க கட்சியின் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமானப்படுத்துகிறார்கள்.
உச்சநீதிமன்றம் இவர்களை மனுவை தூக்கடித்து உடனடியாக யார் யார் அந்த நன்கொடை கொடுத்தார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய எங்களுடைய ரிசர்ச் படி என்னன்னா, இவங்க யார் மேல எல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனி எல்லாம் இவங்களுக்கு ரெய்டு ஆனதுக்கு அப்புறம் நன்கொடை கொடுத்திருக்கிறதா எங்களுக்கு செய்தி இருக்கு. இதையெல்லாம் நாங்க வந்து கொலெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அல்ல அதிகபட்சமா எஸ்பிஐல தான் வந்து தேர்தல் பத்திரம் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குங்கிறாங்க. SBI மட்டும்தான். வெளிநாட்டுல இருந்து அதிகமான தேர்தல் பத்திரத்தை வாங்கிடுறாங்க எஸ்பிஐல. SBI மட்டும்தான் பண்ண முடியும், வேற பேங்க் பண்ணவே முடியாது. SBI மட்டும்தான் பண்ண முடியும், வேற எந்த பேங்க்கும் இந்த எலக்ட்ரல் பாண்டை பண்ணவே முடியாது. SBI தவிர வேற நீங்க வேற பேங்க்ல போய் வாங்கியிருக்க முடியும். யாரு தேர்தல் பத்திரம் வாங்கினாலும் SBI மூலமா மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும். அதனால முழு விவரம் அவங்க கிட்ட இருக்கு. ரெண்டாவது விவரத்தை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன டைம் வேணும்னு சொல்றதை என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல. யாருமே ஆனா அவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டரைசேஷனுக்கு மட்டுமே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, SBI செலவு பண்ணிருக்காங்க. இப்ப என்ன, நாளைக்கு போய் நீங்க போய் உங்களுடைய நாளைக்கே கேட்டு பார்க்கலாம். இனிமே உங்களுடைய லோன் ரீபேமெண்ட் சொன்னாங்கன்னா இனிமே அப்படிதான் சொல்லணும் எல்லாரும். SBIக்கு யாராவது ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும், யாராவது இனிமே வெஹிக்கிள் லோன் வாங்கியிருந்தாலும் SBIல கட்ட சொன்னாங்கன்னா, இல்ல நான் வண்டி நல்லா ஓடி இருக்கா, வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றதுக்கு எனக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம் கழிச்சு நான் வேணா டியூ கட்டுறேன்னு இனிமே சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம கணக்கெடுத்து பார்த்து தானே சொல்லணும். இதை சொன்னா ஒத்துவாங்களா SBIல? உடனே சீஸ் பண்றேன்னு வந்துருவாங்க, அது வந்துருவாங்க. அதனால இந்த டிரான்சாக்சன் டீட்டெயில SBI கொடுக்க முடியாது என்று சொல்வது, அதற்கு காலம் கேட்பது வந்து ஏற்க முடியாது. முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காக, அரசாங்கத்தின் தூண்டுதலாக, பாஜக தூண்டுதலாக தான் இவரை செய்கிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. இந்த வழக்கு இது சம்பந்தமா வந்து உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு போடவே வேண்டாம் சார். இது வந்து ஏற்கனவே ஜட்மெண்ட் படி நீங்க இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும். இவங்க தான் அப்டேட் போட்டிருக்காங்க, எங்களால கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் விசாரிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதை தூக்கி அடிக்க வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணி நீ ஒரிஜினல் ஜட்மெண்ட் படி கம்ப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வேணும். அவ்வளவுதான். இதுல திருப்பி அதுக்கு வழக்கு போடணும். தீர்ப்பு தான் வந்துருச்சு. தீர்ப்பை வந்து அமல்படுத்த வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமை. கருத்து கணிப்பு எனக்கு கருத்து கணிப்பை வச்சு நான் வந்து எந்த ஏசியும் சொல்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் இலக்கணம் உண்டு. ஆனா பொருளாதார ரீதியாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து ஆட்சியை விட்டு சென்றதுக்கு பின்னர் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்தது போது என்ன சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலை மோசமாகி இருக்கு. நானே இப்பதான் ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணிட்டு வந்தேன் பிரச்சாரத்துல பேசுறது. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், காலையில எந்திரிச்சு நம்ம டூத் பேஸ்ட்ல இருந்து தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், சோப்பு, பெட்ரோல், 2 வீலருடைய விலை, ஸ்கூல் பேக், எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் எடுத்துங்க. நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன், கையில இல்ல, இப்ப என் போன்ல இருக்கு. இப்பதான் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். 10 எசென்ஷியல் ஐட்டம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சாதாரண குடும்பம் பயன்படுத்தக்கூடிய 10 ஐட்டம். நாங்க ஆட்சியில விட்டுட்டு போகும்போது என்ன விலை இருந்தது, இப்ப என்ன விலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சராசரி எல்லாமே சிலதெல்லாம் 4 மடங்கு விலை ஏறி இருக்கு. சராசரியா 60-70% விலை ஏறி போயிடுச்சு எல்லாத்துலயும். ஆனா 60-70% யாருக்குமே தனிநபருக்கு வருமானம் கூடல, ஆனா விலை ஏறி போச்சு. அதனால என்ன, தனிநபருடைய குடும்பத்துடைய சேமிப்பு குறைந்து விட்டது. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய யதார்த்த எடுத்துக்காட்டு. இதைத்தான் சொல்லி நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லி மக்களை சந்திக்க போவது இந்த விலை உயர்வு. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி. நம்ம வந்து 1 ரூபா நம்ம வந்து தமிழ்நாட்டுல வரி கட்டினோம்னா நமக்கு திருப்பி வர்றது 29 காசு தான். ஆனா உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது 2 ரூபாய் 73 காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து அவர்களை செலவு செய்து வரி கட்டும் பணம் வந்து வடநாட்டுக்கு செல்கிறது. நம்ம வந்து ஜனத்தொகையை கம்மி பண்ணியிருக்கிறோம். இரண்டாவது, புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா, ஜனத்தொகை படி பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்ணயம் செய்தார்கள், ஏற்கனவே இருக்கும் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு குறையும். இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்கு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்தா 40 இருக்கு, 2க்கு 1 இருக்கும். புதுசா வர தேதி படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 150 சீட் வரும், நமக்கு 50 சீட் தான் இருக்கும். இப்போ 3ல ஒரு பங்காயிடும். ஏற்கனவே நமக்கு வந்து வாய்ஸ் கம்மி, பார்லிமெண்ட்ல இன்னும் கம்மி ஆயிடும். நம்ம வரி பணம் ஏற்கனவே நமக்கு கம்மியா தான் திருப்பி வருது, இன்னும் கம்மி ஆயிடும். அதனால இது வந்து ஒரு டோட்டல் பெடரல் இம்பேலன்ஸ் நடக்க போகுது. இதைத்தான் நாங்கள் மக்களிடம் சொல்ல போகிறோம். இதைத்தான் எல்லா மாநிலங்களும் பொருளாதார ரீதியாக எப்படி பாஜகவால் சாதாரண மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று எடுத்து அப்படி பாருங்க. ஒரு ஐட்டம் சாதாரண, சில இதெல்லாம் அபாரமா போயிருக்கு. 1 ரூபா சாஷே ஷாம்பு வந்து 5 ரூபாய். 1 ரூபா சாஷே வந்து 5 ரூபாய்க்கு 5 மடங்கு ஏறி இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆனா சராசரியா எல்லா இடத்துல நான் 30 ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க டேப்லெட் போட்டிருக்கேன் எல்லாம். இப்ப நீங்க புதுசா போட்டிருக்கேன், சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ஸ்கூல் பேக் வரைக்கும் போட்டிருக்கேன், செருப்பு வரைக்கும் போட்டிருக்கேன்.
எல்லா பொருள் விலையும் கூடியிருக்கு. ஆனா அந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் கூடல. அதுதான் பாயிண்ட். நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஒண்ணு இது வந்து பணவீக்கம்னா என்ன? ஒரே பொருளை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாம பிரைஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுதான் பணவீக்கம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறேன், இந்த இந்த எனக்கு தெரியல எத்தனை எம்எல் தெரியல, இந்த பாட்டில் வந்து இன்னைக்கு 10 ரூபா இருக்கு, நாளைக்கு இதே 15 ரூபா ஆச்சுன்னா இந்த இந்த பொருள்ல வந்து ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே பொருளுக்கு அதிக விலை கொடுக்கணும். அதுதான் ஆகுது. தனிநபர் வருமானம் வந்து உயரவில்லை. ஆனால் அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலையும், அது வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் இப்ப கூட சாஷே, ஒரு ஷாம்பு சாஷே முன்னாடி 1 ரூபா இருந்த சாஷே 5 ரூபா. அதனால எல்லா பொருளும் சராசரி குடும்பம் ஒரு சராசரி 20-25 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு. இதுதான் பாஜகவுடைய பொருளாதார நிலை, அவருடைய நிலை. பே கமிஷன் வந்து அரசாங்கத்து ஊழியர்களுக்கு தான் பே கமிஷன். தனிநபருக்கு தனியார் நிறுவனம் இல்லையே. இல்ல அப்படி இல்ல. ரெண்டு இருக்கு. பொருளாதார ரீதியா ஜிடிபின்னு ஒண்ணு இருக்கு, பர் கேபிட்டான்னு ஒண்ணு இருக்கு. ஜிடிபி என்பது நாட்டோடைய மொத்த வருமானம், பர் கேபிட்டா தனிநபர் வருமானம். நாட்டோட வருமானம் கூடியிருந்தாலும் தனிநபர் வருமானம் கூடாததுக்கு காரணம் மேல்தட்டுல இருக்கிறவங்களுடைய வருமானம் மட்டும் தான் கூடுது, கீழ்த்தட்டுல இருக்கிறவங்களுக்கு கூடல. அதனாலதான் நீங்க வந்து பே கமிஷன் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும்தான், தனிநபர்களுக்கு கிடையாது. அரசாங்க துறையில் இல்லாதவர்களுக்கு பே கமிஷன் சம்பந்தம் கிடையாது. நீங்க சாதாரண பிரைவேட் கன்சர்ன்ல ஒரு தொழிலாளியோ ஒரு ஒரு விவசாயியோ பாத்தீங்கன்னா அவருடைய வருமானம் விலைவாசி கூடின அளவுக்கு அவர்களுடைய வருமானம் கூடவில்லை என்பதுதான் பொருளாதார உண்மை. அது தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா புள்ளி விவரத்தோட நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கவுண்டர் எப்படி? இது வந்து பெடரல் ஸ்ட்ரக்சர். இது வந்து அவரு பெரிய மனசு பண்ணி நமக்கு நிதி கொடுக்கறது கிடையாது. நம்ம கட்டுற வரி பணம் தான் திருப்பி இங்க வருது. ரெண்டாவது வந்து வெறும் பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்கன்னு சொல்றதும் தப்பு. வருமான வரியை வேணா 3-4% மக்கள் கட்டலாம். ஆனா இந்த மறைமுக வரி, அதாவது இந்த ஜிஎஸ்டி என்பதை எல்லாரும், சாதாரண மக்கள் கூட, ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட அதுல ஜிஎஸ்டி உண்டு. எல்லா மக்களும் கட்டுற வரி பணம் தான் அங்க போய் அதுல திருப்பி வருது ஒழிய இது ஒன்னும் மோதியோ மத்திய சர்க்காரோ யாரோ பெரிய மனசு பண்ணி நமக்கு பணம் கொடுக்கறது இல்ல. இது நம்ம ரைட். இதுதான் பெடரல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வரணும். ஆனா டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு கம்மியா தான் வருது என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை. மத்திய அரசின் திட்டங்களை வந்து தடுக்குது தமிழக அரசு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார். சொன்னார். அது வந்து எந்த அளவுக்கு அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கரெக்டா கவுண்டர் பண்ணியிருக்கார். நானும் அந்த கேள்வியை கேட்டேன். எந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் அவங்க அறிவிச்ச எந்த திட்டம், அதுக்கு நாங்க வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம், அது எந்த திட்டத்தை தமிழ்நாடு வந்து தடுத்திருக்கு? சொல்லுங்க. என்ன வெளிப்படையா திட்டத்தை தடுத்து விட்ட சொல்ல, எந்த திட்டத்தை சொல்ல? என்னங்க தடுப்பு எதிர்ப்பு சிலதே, அது என்வாயர்மெண்டல் ரீசனுக்காக அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா நியூக்ளியர் பிளான்ட் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் வந்து இது யாருக்குமே அவங்களுடைய ஏரியால இருக்கணும்ன்றது கிடையாது. நீங்க எந்த ஊர்ல போய் அப்படி பார்த்தாக்க இங்க கூட நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தான் நிறைய எதிர்ப்பு இருக்கு. அதனால என்வாயர்மெண்டலுக்கு எதிர்ப்பையும் தயவு செய்து வேற மாதிரி எதிர்ப்பையும் சொல்லாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண எந்த ஸ்கீமை தமிழ்நாடு தடுத்து இருக்குன்னு புள்ளி விவரத்தோட சொல்லு. சும்மா பொதுப்படையா சொல்ல வேண்டாம். நீங்க புள்ளி விவரத்தோட இந்த திட்டத்தை நாங்க வந்து அறிவிச்சோம், இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்துச்சு, இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் போய் சேர்க்காமல் இருப்பதற்காக முயற்சி எடுத்தது அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. முதலமைச்சர் பிரதம மந்திரியை சொல்லுங்க. அதற்கு முதலமைச்சரும் இங்க இருக்க அரசாங்கமும் பதில் சொல்லுவாங்க. எங்க தொடங்கியிருக்காங்க? நேத்து வந்து அந்த கம்பெனி எல்என்டி ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு வாஸ்து பூஜை போட்டிருக்காரு. எங்களுக்கே தெரியும் இவங்க வாஸ்து பூஜை, பூமி பூஜை போடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் எவ்வளவு வேகமா சில விஷயத்தை திறக்கணும்னா எவ்வளவு வேகமா திறக்க முடியும்ன்றத சில விஷயத்துல பாத்துருக்கோம். இந்த பூமி பூஜை, முதல் பூமி பூஜை போட்டது 4 வருஷம் ஆகி போச்சு. அந்த பூமி பூஜைக்கு அப்புறம் ஒரு செங்கல் வைக்கல. இப்ப திடீர்னு வந்து கான்ட்ராக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு பூஜை போட்டு போயிருக்காரு. அது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னு அவங்களே தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனா எய்ம்ஸ்ல வந்து இப்ப டிகிரி வாங்கிட்டு போறவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போறாங்க. இப்ப அது பண்றதுக்கான காரணம் சும்மா ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு தீரி போடணும், அதுக்காக ஒரு போட்டோ எடுத்து போட்டு சோசியல் மீடியால போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல அவங்க வந்து அதுக்கு ஃபண்ட் பண்றது இல்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதியை வந்து குறைத்து விட்டார்கள். மத்தியில இருக்கும் பாஜக அரசாங்கம் குறைத்து விட்டார்கள். பல மாநிலங்களுக்கு, குறிப்பாக அவர்களுடைய அரசியல் கட்சியுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து மெதுவா தான் கொடுக்குறாங்க. அதனால இது டிலே ஆயிட்டு, டிலேடு தான் பேமெண்ட் வருது. பெங்கால் அதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல
ஜனவரி வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஜனவரி வரைக்கும் கிளியர் பண்ணிருந்தாங்க. இப்ப திருப்பி பேக்லாக் ஆயிருக்கு. இது வந்து அவருடைய ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட், தமிழ்நாட்டை வந்து ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்றதுனால அந்த நிதி ஒதுக்குறது கிடையாது. 2019 தேர்தல் 2021 தேர்தல் ரெண்டுமே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெரும் பங்கு வகித்தவங்க வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். தொடர்ந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் செய்திருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அடிப்படை கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தமிழக அரசோட செயல்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த பாஜகவோட அரசாங்கம், அதாவது ஹிந்தி இந்துத்துவா சாயல் இல்லாத அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார். அதனால அரசு ஊழியர்களுக்கு சில மன வருத்தங்கள், சில கோரிக்கைகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் வந்து அதற்காக மத்திய வந்து ஒரு இந்தி இந்துத்துவ அரசாங்கம் வர வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசு விழாவுக்கு அந்த பிரதமர் வந்து தூத்துக்குடியில வந்து என்ன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விஷயத்துல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்க போராட்டம் பண்றாங்க. 3 வருஷம் ஆட்சி போராட்டம் பண்றாங்க. பைனான்சியல் சிச்சுவேஷன் வந்து பதில பார்க்கணும். எந்தெந்த துறைக்கு எப்படி நிதியை ஒதுக்கலாம் என்பது, எவ்வளவு கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, அந்த கடனை எப்படி வந்து அவர்கள் வந்து இந்த கடனை கட்டலாம் என்பதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார். இருக்கிற நிதியை வைத்துதான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிதியமைச்சர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிதியை வந்து எப்படி பார்த்து சோசியல் ப்ரோக்ராம், அதே டைம்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதே டைம்ல வந்து சேலரிஸ் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் பார்த்து தான் பண்ண முடியும். மதுரை வந்த மோடிய அமைச்சர் பிடிஆர் பார்த்தாங்க. வந்து அபிஷியலா பார்த்தோம், பிஎம் வர சொல்லி சொன்னாங்க. பார்த்தோம் சொல்றாரு. சோசியல் மீடியாவில் இல்ல இது வந்து இதுல என்ன இருக்கு, ஒரு மாநில அமைச்சர் பிரதமர் பார்ப்பதுல என்ன சர்ச்சை இருக்கு? ஒரு சர்ச்சையும் கிடையாது. இரண்டாவது, அபிஷியலா பிரைம் மினிஸ்டர் வரும்போது புரோட்டோகால் படி மாநில அமைச்சர் யாராவது ஒருத்தர் 2 பேராவது போறதுதான மரபு. அதுல ஒண்ணு எனக்கு ஒன்றும் சர்ச்சையா எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு அரசாங்க ரீதியாக தமிழ்நாட்டுடைய சார்ந்த அமைச்சர் வந்து பிரதம மந்திரியை பார்ப்பதுல என்ன சர்ச்சை? ஒரு சர்ச்சையும் கிடையாது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நிறைய இருக்காங்க. திமுக தமிழ்நாட்டுல பிடிக்கலீங்க, எல்லாம் டெல்லி குஜராத்ல தான் அதிகமா பிடிக்கிறாங்க. மெயின் ஹப் வந்து முத்ரா போர்ட் குஜராத்ல தான் ஹப். இது வந்து தமிழ்நாடு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இது ஒரு இந்தியா ப்ராப்ளம், இந்தியா யூத் ப்ராப்ளம், இது ஒரு சோசியலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நிச்சயமாக நம்ம கையாள வேண்டும். அதற்கு வந்து வெறும் லா என்போர்ஸ்மெண்ட் மூலமாக மட்டும் கையாள முடியாது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கவுன்சிலிங்கும் தேவை, அதுவும் முக்கியம். முதல்ல அது தெளிவா தெரிஞ்சுங்க. இந்த போதைப் பொருள் அடிக்ஷன்ல இருந்து அந்த பழக்கத்துல இருந்து எடுக்கணும்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் முக்கியம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் திறக்கிறதுக்கு ஃபண்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு கண்டிப்பாக இரும்பு கரம் போட்டு அந்த வர்த்தகத்தையும் தடுக்க வேண்டும். வர்த்தகத்தை மட்டும் தடுத்தால் இது போய்விடும் நினைக்க கூடாது. இது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா பண்ணணும். இது இந்தியா ப்ராப்ளம், இது ஒன்றும் ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளம் இல்லை. இப்ப அண்மையில ஒரு செய்தி வந்ததால இதை வந்து ஒரு அரசியலாக்கி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சாயம் பூசிக்கிறார்கள். அதனால இது ஒரு சமுதாய பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்க முடியும். பல்வேறு இடங்கள், அதாவது மாநகரி சாலை, இது இல்லாம புதுக்கோட்டையில இருக்கிற பல்வேறு இடங்கள், திருச்சி பக்கம் எல்லாமே நைட் வந்து வழிப்பறி வந்து ஓப்பனாவே செய்யறாங்க. அது வந்து தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகள் நிறைய 2 இருக்கு. ஒண்ணு வந்து கிரைம் ஃபார் கெயின், அதாவது வந்து ஒரு ஆதாயம் கிடைப்பதற்காக நடக்கும் குற்றங்கள் தனி. அது வந்து அரசியலுக்காக நடப்பது. யார் ஆட்சி நடந்தாலும் நடக்கும். அது சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வால் அதுல வந்து அவர் வந்து கிரைம் ஃபார் கெயின், அதை வந்து கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கூடாது. இவர்கள் இருப்பதனால, இவர்கள் ஆட்சி செய்வதனால இது வந்து பொலிட்டிக்கல் கிரைம் கிடையாது. இது வந்து கிரைம் ஃபார் கெயின். இந்த மாதிரி வந்ததுனாக்கா அது காவல்துறை தான் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களோட மெத்தனமாக இருந்தால் அதுக்கு வந்து அவர்களை வேகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நிச்சயமா எனக்கு முதல்ல கூட்டணி பலம் தேவை, எங்க அப்பாவோட ஆதரவு தேவை. அது 2 இல்லாம என்னால தேர்தல்லாம் சந்திக்கல. அப்பா இல்ல, நான் கூட்டணியை நம்பிதான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பிக்கை தருவது எனக்கு கூட்டணி தான். இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் முக்கியம் அல்ல, கூட்டணி, சின்னம், கட்சி, தலைமை தான் முக்கியம். இதை பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 90% வாக்காளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பெயரோ பாராளுமன்ற உறுப்பினர் பெயரோ தெரியாது. அவர்கள் வாக்களிப்பது கட்சிக்கும் சின்னத்துக்கும் கூட்டணிக்கும் தான். நான் கூட்டணியை நம்பித்தான் தேர்தலில் நிற்கிறேன். சார், இப்ப 2019, 24 5 வருடம் வந்து பூர்த்தி செஞ்சிட்டீங்க. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி புதுக்கோட்டையே 2 வருது. நீங்க கொடுத்த வாக்குறுதியில எது நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி எது வருத்தம் நிறைவேற்ற முடியாதது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவுல
ஒரு அவர்கள் கட்சியை சாராதவர்களை வந்து நான் ஒரு கோஆபரேட்டிவ் மைண்ட்ல வந்து எங்க கூட டீலே பண்ணல, எங்க கூட பண்ணல. நாங்க வைக்கும் என்ன பெரும்பாலான கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்கவில்லை. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 காலேஜ் கேட்டிருந்தேன், 2 காலேஜ் கொடுத்துட்டாங்க. 2யுமே காரைக்குடியில் அமைச்சிருக்காங்க. அதனால சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் தொகுதிக்குள்ள வந்தது என்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் சிவகங்கையில ஒரு காலேஜ் இங்க வந்திருக்கலாம்ன்றது பல பேருடைய கருத்து. அதற்கு மேலாக இந்த ட்ரெயின் விஷயம் தான் நம்ம நிறைய சொல்லுவாங்க. ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்மேன்டு லெவல் கிராசிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கேட்கறோம். இது எது கேட்டாலும் நான் வந்து ஒரு ரயில்வே மீட்டிங்கும் போயிருக்கேன், நான் டீட்டெயிலா லெட்டர் எழுதியிருக்கேன், மந்திரியை பார்த்திருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்பொழுதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க சதர்ன் ரயில்வேல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசிஷன் எல்லாம் ரயில்வே போர்டு தான் எடுக்கணுங்க, சென்ட்ரலைஸ் ஆகும். ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கூட இங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜரால் எடுக்க முடியாது. எது கேட்டா இப்ப ஸ்டாப்பேஜ் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, உங்க பக்கத்துல 20 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு பெரிய ஸ்டேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல நாங்க ஸ்டாப்பேஜ் கொடுக்க மாட்டோம், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த ஊர்ல நிக்காது, இந்த 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 ஊர்ல அப்புறமேல் கம்ப்யூட்டரைஸ்டா எல்லாம் பண்ணதுனால இந்த ஊருக்கு 4 டிக்கெட் தான் வாங்குறாங்க, அதனால இதுக்கு தனியா நாங்க வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கொடுக்க முடியாது. அதனால ஒரு பீப்புள் அன்ஃப்ரெண்ட்லி, கீழ் மக்களுடைய அன்ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷனாக ரயில்வே மாறிவிட்டோம். அதை வந்து எது கேட்டாலும் நாங்க வந்து எது கேட்டாலும் நாங்க இந்த ஊருக்கு ஏன் நீங்க ட்ரெயின் நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் படி உங்க இந்த டிக்கெட் வந்து இந்த மாசத்துக்கு 7 டிக்கெட் தான் வாங்கிருக்கீங்க, அதனால இங்க நிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏன் இங்க நிறுத்த முடியாதுன்னா, பக்கத்துல 20 கிலோமீட்டருக்குள்ள பெரிய ஸ்டேஷன் இருக்கு, அதனால இங்க நிறுத்த முடியாது. எது கேட்டாலும் ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயத்த கேட்டா கூட ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய வருத்தம். பெரிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கோ இந்த தொகுதிக்கோ அவர்கள் அரசாங்கத்தை மூலம் கொடுக்கல. நான் நிறைய எழுதிட்டேன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு எழுதி, பழைய வீடுகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஹெரிட்டேஜா மாத்தணும், அதுக்கு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்றோம். உடனே அவங்க பதில் சொல்றாங்க, இதெல்லாம் பிரைவேட் ஹவுஸ், அதுக்காக நாங்க ஃபண்டு கொடுக்கல. ஏன்னா இங்க வந்து 3-4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வீடை வந்து பராமரிக்கிறது எல்லாரும் போயிடுது. நம்ம பகுதியில எல்லாம் நிறைய நல்ல வீடு இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து அது ஒரு ஃபண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து டிரா பண்ணி அவங்க அதை மாடர்னைஸ் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ ஹோட்டலாவோ மாத்துவாங்க. அதனால என்ன சஜஷன் கொடுத்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டட் ஆட்டிடியூடோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தல. ஆனாலும் இந்த ஸ்பைசஸ் பார்க்கே முன்னாடி திறந்தது மூடி இருந்தது, அப்புறமேல் நிறைய போராடி தான் இப்ப திருப்பி அதை வந்து இப்ப வந்து இயக்கி இருக்கிறோம். அப்புறம் தனியார் துறையின் மூலமாக என்னால சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு வந்து நிறைய பிஹெச்சிக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கு மேல நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னோட எம்பி ஃபண்டை நான் வெளிப்படையான முறையில 6 தொகுதிக்கும் ஈக்குவலாக எந்தெந்த ஊருக்கு சின்ன சின்ன காரியம் பண்ணியிருக்கின்றது வெளிப்படையா பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலாக நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் எதிர்த்தோ, எந்த சமுதாயத்தை சார்ந்தோ எந்த சமுதாயத்தை எதிர்த்தோ நான் அரசியல் செய்ததே கிடையாது. நான் வந்து ஒரு நியூட்ரல் பர்சனாக, குறிப்பாக கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி சென்சிட்டிவ் இருக்கிற இந்த பகுதியில நான் ஒரு நியூட்ரல் பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன் என்பது எல்லாரும் என்னை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க கூட ஏத்துக்குவாங்க. நான் நியூட்ரலா இருந்தேன். தனிநபர் விவகாரங்கள்ல நான் தலையிட்டதே கிடையாது. என் பேரை சொல்லி யாராவது தனிநபர் விவகாரத்துல தலையிட்டிருக்கான்னு ஒரு செய்தி வந்திருக்கேன். அந்த வகையில ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் வந்து ஒரு ஒரு சில இடத்துல எல்லாம் ஒருத்தருக்கு அரசியல் அதிகாரம் வந்து விட்டால் ஒரு சாராரை சார்ந்து அவர்கள் செயல்படுவார்கள், ஒரு சாராரை ஒதுக்குவார்கள். அந்த குற்றச்சாட்டை என் மேல் வைக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான நியூட்ரலான பிரதிநிதியாக, ஓபன் டிரான்ஸ்பரண்டாக, என்னால முடியும் சொல்றது, முடியாதது ரொம்ப கயரமா சொல்லி ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக நான் செயல்பட்டு இருக்கேன். ஆனா முழு மனநிறைவோடு என்னுடைய செயல்பாட்டுல முழு மனநிறைவோடு மக்களை சந்திக்க நான் தயாராக இருக்கேன். திருச்சி உள்ளிட்ட இடங்கள்ல ரயில்வே இடங்கள்ல தனியாருக்கு ரொம்ப ரிலீஸ் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பு. எல்லாத்துலயுமே இவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து கவர்மெண்ட் வந்து திருப்பி கவர்மெண்ட் செக்டாரை வந்து பிரைவேடைஸ் பண்ண வேண்டியதுதான் இவங்களோட ஆட்டிடியூட். ஏர்போர்ட்டுக்கு கையில் பிரைவேட் கம்பெனி கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ நீங்க ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல அவ்வளவு ஆல்மோஸ்ட் 60,000 வேகன்சி இருக்கு. 60,000 வேகன்சி நீங்க வந்து ஒரிசால வந்து எதுக்கு இப்போ வந்து நீங்க வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா நிறைய இதை அவுட் சோர்ஸ் பண்ணி ரயில்வேலயே டெக்னிக்கல் பீப்புள் ஜாப் அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ரயில்வேலயே ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருந்தாங்கன்னா அவருக்குன்னு சில ட்ரைனிங் இருக்கும், அவருக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கும், சில நார்ம்ஸோட தான் எடுப்பாங்க. நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த அவுட் சோர்ஸ் பண்ற கம்பெனி யாரை வேலைக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாது. இன்ஜினியரை வேலைக்கு வைக்கிறானா வெறும் டெக்னீஷியனை வேலைக்கு வைக்கிறான்னு தெரியாது. நிறைய இதை அவுட் சோர்ஸ் பண்றதுனாலதான் ரயில்வேல ப்ராப்ளம் வருது. 60,000 இடம் வேகன்சி இருக்கு ரயில்வேல. அதை ஃபில் பண்றதுக்கு இவங்க முயற்சி எடுக்காம எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்றாங்க. இப்போ கிளீனிங் அவுட் சோர்ஸ் பண்றாங்க, கேட்டரிங் அவுட் சோர்ஸ் பண்றாங்க, டெக்னிக்கல் ஜாப்ஸுமே அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்றது கிடையாது. ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்றது கிடையாதுன்னா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஃபுல் டைம் எம்ப்ளாயை வச்சு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்காம இருக்கிறது, அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் அவங்க அவுட் சோர்ஸ் பண்றது. ஏன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆர்மிலே அப்படி பண்ணிட்டாங்களே. அக்னிவீர் திட்டத்தையே எதுக்கு அப்படி கொண்டு வராங்கன்னா, ஆர்மியில ஒருத்தர் வந்து ரெகுலர் ரெக்ரூட்டா வந்தாருன்னா அவர் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவங்க அவுட் சோர்சிங் இந்த மாடலை பண்றதுனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரயில்வே சேஃப்டியில வருது. ரயில்வே சேஃப்டி இவங்க புல்லட் ட்ரெயின்லாம் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. இவங்க சொல்ற வேக ரயில்லாம் தேவையே கிடையாது. இவங்க சேஃப்டிக்கு வந்து நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா
கேட் கீப்பரே கிடையாது. கேட் கீப்பர் என்ன பண்றாங்க, பழைய ரிட்டையர்டு இந்த போலீஸ் ரிட்டையர்டு ஆர்மியில இருக்கிறவங்களை வந்து ஒரு பார்ட் டைம் பேஸ்ல வைக்கிறாங்க, ஃபுல் டைம் கேட் கீப்பர் வைக்கிறது கிடையாது. இவங்க வந்து செலவை கம்மி பண்ணணும் என்பதற்காக அவுட் சோர்ஸ் படிக்கிறார்கள். அதனாலதான் விபரீதமான முடிவுகள் வருகின்றன. சார் அப்பா வந்து முன்னாடி சரி, இந்தியாவுக்காக செஞ்சது பெருசு, பொருளாதாரத்தை பெருசு கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்காண்டி கொண்டு வந்த குறைவு, குறிப்பா தொகுதிகள் பண்ண குறைவுன்னு சொல்றாங்க. அது எப்படி நான் பாக்குறது? இப்படி பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? நான் நிதியமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். இல்ல இல்ல நான் நிதியமைச்சர் நிறைய மாற்றம் கொண்டு வந்துருக்கேன். தமிழ்நாட்டுல சரி, அப்படி இல்லை. நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோன்ன்றதே ப்ரோக்ராமே அவர் அமைச்சரா இருக்கும்போது தான் வந்தது. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்டூடெண்ட் லோன் எவ்வளவோ குறைஞ்சு போச்சு. அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அவர் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன், சாதாரண மக்களுக்கு கல்வி கடன் என்பது அவர் நிதியமைச்சரா இருந்த காலத்துலதான் போய் பார்த்து சாதாரண மக்களுக்கு சேர்ந்தது. ஆனா இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லோன் நிறைய பேருக்கு போறது கிடையாது. அப்படி போனாலும் அதை வந்து நிறைய கெடுபிடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலத்துல வேலை கிடைக்காத பசங்களை கூட ரொம்ப அந்த ஃபேமிலியில ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. விவசாய கடனை ரத்து செய்ததும் அவருடைய காலத்துல தான். நீங்க இங்க புதுக்கோட்டையில இருந்துட்டு பெல் ஃபேக்டரியை பக்கத்துல வச்சுட்டு ஒண்ணும் வரலன்னு சொல்லக்கூடாது. வெளிய வளர்ச்சினா அப்ப எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி கொடுத்தாங்க? தமிழ்நாட்டை டீசாலினேஷன் பிளான்ட் இன்னைக்கு வந்து நெம்மேலியில வந்திருக்குன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொடுத்த நிதினால்தான் வந்திருக்கு. அதனால அரசாங்கத்தின் மூலமாக பெரிய திட்டம் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து என்ன பண்றது, இந்த ஆட்டோ ஹப் வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்குன்னா அன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் தான். அது அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொருளாதார சூழல்னாலதான் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தை சுத்தி அத்தனை ஆட்டோ கம்பெனி வந்துச்சு. ஏன்னா அது அப்படிதான், ஒரு ஆட்டோ கம்பெனி வந்தா பின்னாடி இன்னொரு பக்கத்துல வரும். அதெல்லாம் வந்ததெல்லாம் காங்கிரஸ் காரதான். அதனால தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண நிதி கொடுக்கலன்னு தவறு. நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னா இது இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி வரல. இந்த கிராஃபைட்டுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த கிராஃபைட்டுக்கு இந்த பியூரிட்டி லெவல் கம்மியா இருக்கிறதுனால அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அது நிறைய முயற்சி பண்ணியாச்சு, டாமின்ல இருக்கு. இந்த கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் வந்து இட் வாஸ் நாட் இனஃப் டு கமர்ஷியலைஸ். அந்த வருகின்ற கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் அதை எதிர்பார்த்த பியூரிட்டி வராதனால, நேச்சுரலா இல்லாததுனால அது பண்ண முடியும். ஆனாலும் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, இப்ப லா காலேஜ் வந்துருக்கு, ஒரு எஜுகேஷன் ஹப்பா காரைக்குடி மாறுது. அதுக்கப்புறம் டூரிசம் ஹப்பா மாறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கிறோம். சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்திருக்கு. ஆனா வெளிப்படையான முறையில இங்க என்னென்ன கொண்டு வர முடியுமோ, என்னென்ன ஸ்பைசஸ் பார்க்க கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீ எல்லாருமே இப்படி முன்னாடி வந்து மக்களை நாடி வங்கி என்பதே அவருடைய காலத்துல தான் வந்துச்சு. நீங்க ஏடிஎம் பேங்க் ஓபனிங் எல்லாமே அவர் காலத்துல வந்துச்சு. இப்ப வந்து நீங்க வந்து இப்ப பேங்க் பிரான்ச் எல்லாம் மூடுறாங்களே ஒழிய, அப்ப வந்து அந்த பிரான்ச் அங்க திறக்கும் பொழுது அந்த பகுதியில் அவர்கள் வந்து டெபாசிட்டையும் வாங்கி அந்த இடத்துல லோன் கொடுத்தாங்கல்ல, அது எவ்வளவு குறைஞ்சு போச்சுன்றதை நீங்க பாக்கணும்ல. அதனால அதுல வந்து ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி வரலையே சொல்லலாம். ஆனா ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடத்துல தான் வரும், மற்ற இடத்துக்குலாம் அதோட கொஞ்சம் லெசரா தான் இருக்கும். அதுதான் இது வந்து தட்ஸ் a க்ளோஸ் சாப்டர். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒருத்தர் நியமிச்சுட்டாங்க, நான் அடுத்த வேலைக்கு போயிடணும். இல்ல அதை பத்தியே பேசிட்டு இருக்க. இப்ப என்னுடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி கூட்டணி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் என்று போன்ற அந்த பழைய இதுலயே போக அந்த பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்களுடைய முதல் வாதம் வந்து இந்த அரசாங்கம் போக வேண்டும். விலைவாசி உயர்வுக்கு மூல காரணம் பாஜக அரசாங்கம். அதற்கு காரணம் வந்து அவருடைய குழப்பமான ஜிஎஸ்டி வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இருக்கும், 15% 10% இருக்கும். அப்பதான் அது சிம்பிளா ஒரு டாக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ரேட் இருந்தா ஒரு பொருளை தயார் பண்ணும்போது ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ரேட் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரேட் வரதுனால தான் கன்ஃபியூஷன். அது எல்லாரும் பல பேருக்கு புரியுறது இல்லை. நீங்க வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சைக்கிளுக்கு ஒரு 10 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட் வச்சிருந்தீங்கன்னாக்க ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு ஜிஎஸ்டி ரேட் வச்சீங்கன்னா அந்த டிராபேக்கை வாங்கவே முடியாது. அதுலதான் பெரிய கன்ஃபியூஷன். அதனால அதை முதல்ல அதை சீர்திருத்தம் செஞ்சு விலைவாசியை குறைக்க வேண்டும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்புறம் இரண்டாவது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மூன்றாவது, சிறுபான்மை மக்கள் அச்சத்துல இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்துல இருக்கிறார். அச்சம் போக வேண்டும். 15% மக்கள் இந்தியாவில வாழ்வது அச்சத்திலே வாழ முடியாது. எந்த நேரத்துல வேணா நம்மள வந்து ஏதாவது செஞ்சிருவாங்கிற ஒரு அச்சத்துல வாழ்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அச்சத்துல இருக்காங்க. கிறிஸ்துவ சமுதாயமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் பயத்துல இருக்காங்க. அந்த அச்சம் போக வேண்டும். இந்தியாவில் இருக்க குடிமக்கள் யாரும் அச்சத்துல வாழக்கூடாது. இதையெல்லாம் முன்வைத்து இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வை மதிக்கின்ற, தமிழ்நாட்டை மதிக்கின்ற, மாநில உரிமைகளை மதிக்கின்ற, சிறுபான்மையை மதிக்கின்ற அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இல்ல, அவர் மன்னார்குடியிலிருந்து தினகரன் அவர்கள் சிவகை வந்தார் என்றால் செட்டிநாட்டு வழக்கப்படி
விருந்தோம்பல் செய்து அவரை பத்திரமாக நாங்கள் அனுப்புவோம். தேசிய நாட்டுக்கு வந்து கணவனை கலந்து கொண்ட அந்த பெண் வந்து 7 பேர் கொண்ட பள்ளியில் பார்க்க அப்படின்னாங்க. இது வந்து இந்தியாவில் பாதுகாப்பான சூழல் இல்லைன்னு சொல்லலாமா? இது வருத்தம் அளிக்கக்கூடிய சூழல். பெண்களுக்கு ஏற்கனவே இங்க ஒரு சாதாரண பஸ்ல போனாலே ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சிரமம் இருக்குன்னு ஒரு காலேஜ் போற பொண்ணை கேட்டாலும் வேலைக்கு போற பொண்ணை கேட்டாலும் தெரியும். இதுதான் நம்ம சமுதாயம். இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இந்தியாவுக்கு இது ஒரு அவப்பெயர் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால ஜென்ரலாவே விமன் சேஃப்டின்றது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியதுதான். அதனால இதுக்காக ஒரு அரசியல் சாயை நான் பூச விரும்பல. ஆனா விமன் சேஃப்டி நமது சமுதாயத்துல இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியதுதான். இது இந்தியாவுக்கு வந்து ஒரு அவப்பெயர். எம்பிஎஸ் கொண்டு வர ஸ்டேட் மெயினா வந்து தேர்தல் அளித்தாங்க சமீப காலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலேயே வந்து மாநில அரசு பர்மிஷன் கொடுக்கறத குற்றச்சாட்டு இதே குற்றச்சாட்டு அதை நம்ம வந்து இல்ல எங்க நம்ம தொகுதியில 3 கேந்திர வித்யாலயா இருக்கு. 3 கேந்திர வித்யாலயா இருக்கு. ஆனா கேந்திர வித்யாலயாவுக்கு பரிந்துரை பவர் எம்பி கிடையாது. இனிமே அது ஒண்ணும் கிடையாது. 3 கேந்திர காரைக்குடி, அதுக்கப்புறம் இங்க இந்த இந்த அரியக்குடி, அப்புறம் இதுல ஒண்ணு சிவகங்கை. 3 இடத்துல கேந்திர வித்யாலயா இருக்கு. கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு வரவேற்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதுல எந்த ரோலும் கிடையாது. ரைட்டா? இல்ல அதான் சொன்னேன். அவர் வந்து எனக்கு நண்பர் தான். எனக்கு அவர் தெரியும். மன்னார்குடியிலும் வந்தாருனாக்க நல்ல செட்டிநாட்டு வழக்கப்படி அவருக்கு விருந்தோம்பல் செய்து பத்திரமாக மீண்டும் மன்னார்குடிக்கு அனுப்பி வைப்போம். ஒண்ணும் இருக்காது. அதனால விருந்தோம்பல் செய்து பத்திரமாக அனுப்பி வைப்போம். அவருக்கு இங்க ஒன்னும் இங்க வேலை நல்லா விருந்தாளியாக வைத்து விருந்தாளியாக அது அந்த 3 வார காலத்துக்கு பின்னர் அவர் அனுப்பி வைப்போம். அவ்வளவுதான். பிஜேபியில கூட்டணியில தமிழ்நாடு காங்கிரஸ் போயிருக்காரு. அவருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு அலைகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு பாக்குறீங்க? கட்சிக்குள்ள எதிர்ப்பல இருக்கிற அளவுக்கு ஆள் இருக்கா? அதுதான் எனக்கு ஆச்சரியம் அடிச்சிருச்சு. நான் படிச்சேன், ஒரு ஜோக் அடிச்சேன், பேச்சுவார்த்தையில வந்து ஸ்தம்பித்து போய்விட்டது. ஏன்னால் பாஜக அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க 3 தானே கேட்டோம், ஸ்தம்பித்து போய் அவரு அதுல இருக்கவர்கள் காங்கிரஸ் உணர்வு இருக்கவர்கள் அனைவருமே வெளியே வந்துட்டாங்க, காங்கிரஸோட வந்துட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க. அது ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கல. அவர் ஒரு லோன் ரேஞ்சர் தான் அவர்.